இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க புழுவோட பேர் தாங்க உருளை புழு. ஆங்கிலத்தில் வந்து ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோட இரைப்பையில் உட்காந்துக்கிட்டு அதனுடைய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு உயிர் வாழக்கூடிய புழு இது. இந்த புழுவோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேசல் பாட். தமிழில் வந்து மண்டை புழுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோடைய மண்டைக்குள்ளே இந்த மாதிரி புழுக்கள் நிறையா இருக்கும். இது நம்ம கொடுத்த மெடிசனால வெளியே வந்து விழுந்த புழுக்கள் இதெல்லாம். இதுதாங்க டேப் வார்ம்ஸ், அதாவது நாடா புழு. நம்ம டிவார்மிங் பண்ண ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்திலே இவ்வளோ புழுக்கள் வந்து வெளியே வந்து விழுந்திருக்கு. நான் வீடியோவில் காட்டின 3 புழுக்களுக்கும் என்னென்ன மாதிரியான மெடிசன் கொடுத்தோன்றதை தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு டிவார்மிங் பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஆடு வளர்ப்புல குடல் புழுக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, இதுல எத்தனை வகைகள் இருக்கு, இந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சு குட்டியை எப்படி நாம தெளிவா கொண்டு வரோன்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். எம்எஸ் ஃபார்ம்ஸ் மதுரையிலேருந்து கௌதம் பேசுறேன். குடல் புழுவில் பல வகைகள் இருக்கு. அதுல முக்கியமான 4 வகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதா ரவுண்ட் வார்ம், இதை வந்து உருளை புழுன்னு சொல்லுவோம். இரண்டாவதா லிவர் ஃப்ளூக்ஸ், இது வந்து கல்லீரல இருக்கக்கூடிய புழு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா டேப் வார்ம்ஸ், அதாவது நாடா புழு. நான்காவதா பாத்தீங்கன்னா லங் வார்ம்ஸ், அதாவது நுரையீரல் இருக்கக்கூடிய புழு. ஆடு வளர்க்குற பல பேர் வந்து இன்னைக்கு அவங்களோட ஏதாவது ஒரு பேட்ச்லயாவது இந்த மாதிரி ஒரு நோயை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஆடுங்களுடைய ஒரு கண்ணு வீங்கி இறந்துடும், இல்லைன்னா 2 கண்ணு வீங்கி இறந்துடும், இல்லைன்னா மொத்தமா தலை தாடை நாடி எல்லாமே வீங்கி இறந்துடும். அதாவது நேற்று வரைக்கும் குட்டி வந்து நல்லா இருந்திருக்கும், திடீர்னு சாயந்தரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வீங்கி இருக்கும். என்ன இஷ்யூவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அடுத்த நாள் காலையில குட்டி இறந்து போயிடும். இது எல்லா பிரச்சனைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு புழு தாங்க காரணம். அந்த புழு எப்படி குட்டியை சாகடிக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடுங்களுடைய அபமேசம்னு சொல்லக்கூடிய 4வது இரைப்பையில இருக்கக்கூடிய ஒரு வகையான உருளை புழுதாங்க இது. இந்த இரைப்பையில தான் இந்த புழு தங்கிக்கிட்டு ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தையும் பண்ணிட்டு இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இறந்து போன ஒரு குட்டியோட இரைப்பை தாங்க இது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த புழுவோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்பர் போல் வார்ம், இல்லைன்னா இதை ஹியோகஸ் கான்டரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ரவுண்ட் வார்ம், அதாவது ஒரு உருளை புழு தாங்க. இந்த பெண் புழு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 முட்டை வரைக்கும் இடும். இந்த புழு வந்து தன்னைத்தானே வந்து இந்த இறப்பையில வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த 5000 முட்டையும் வந்து அதாவது முழுநிலை அடையும் போது, அதாவது இந்த லாஸ்ட் அடல்ட் ஸ்டேஜை வந்து அடையும் போது இது என்ன பண்ணும், மொத்த புழுவும் சேர்ந்து இந்த குட்டியோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கும். ஒரு புழு மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 0.05 ml குடிக்கும். இப்போ இந்த 5000 விடுங்க, இதுல பாதி புழு கூட மொத்த ரத்தத்தையும் குடிச்சா அந்த குட்டி எந்த அளவுக்கு போகும். இப்படி ரத்தத்தை குடிக்கிறதுனால ரத்தத்துல இருக்கக்கூடிய மொத்த சத்து புரோட்டீன் எல்லாத்தையும் எடுக்கிறதுனால அங்க குட்டிக்கு வந்து ரத்த சோகை ஏற்பட்டு அந்த ரத்தத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு நிகழ்றனால அங்க குட்டிகளுக்கு அங்கங்க உங்களுக்கு திரவம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது திரவம் நான் சொல்லும்போது இங்க தாடை நாடி மண்டை எல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. அதனாலதான் உங்களுக்கு குட்டி டக்குன்னு சாகுது. உண்மையை சொல்ல போனா அதாவது இந்த குட்டிகள் வந்து டக்குன்னு சாகுறது கிடையாதுங்க. இந்த புழுக்கள் வந்து இந்த ஆட்டுக்குள்ளே வந்து ஒரு 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த ரத்தத்தை முழு மெச்சூர் ஆகி ரத்தத்தை குடிக்கும் போது ஆடு வந்து சாகுது. இப்போ இதுக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா குளோசன்டால்ன்ற சால்ட்டை வச்சு டிவார்மிங் பண்றது தான். அதாவது குளோசன்டால்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, ஐவர்மெக்டின்றது எப்படி ஒரு சால்ட்டோ அது மாதிரி தான் இந்த குளோசன்டால். மருந்துகளோட போட்டோஸை இந்த வீடியோல போட்டிருக்கேன். உங்க மெடிக்கல் ஷாப்ல இதுல எது கிடைக்குதோ அதை வச்சு குட்டிகளை வந்து டிவார்மிங் பண்ணுங்க. குளோசன்டால் வச்சு ஆடுகளுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணும்போது குட்டிகளுக்கு 1.5 மில்லியும் ஆடுகளுக்கு வந்து 2லேருந்து 2.5 மில்லி வரைக்கும் கொடுக்கலாங்க. அதனால டோசேஜ் எவ்வளோன்றதை உங்களுடைய வெட்டினரி டாக்டரோ இல்லை மெடிக்கல் ஷாப்ல யார்கிட்டயும் கண்டிப்பா கேட்டுட்டு டோசேஜ் கொடுங்க. டோசேஜ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஆடுகளுக்கு கண்ணு தெரியாம போகும், ஏன் உயிரிழப்பை கூட ஏற்படுத்திடுங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நாடி வீக்கம் தாடை வீக்கம் இந்த பிரச்சனைகள் வந்தாவே குட்டிகளை வந்து 95% வந்து உயிர் காப்பாற்றவே முடியாது. ரத்த சோகையால கண்டிப்பா வந்து குட்டி இறந்துரும். எப்படி வந்து நம்ம பிபிஆர் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி இந்த வீக்கங்கள் வராம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசி போடுறது மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிவார்மிங் பண்றோம். இந்த நோய் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு 50 குட்டி வச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு 1-2க்கு தான் வரும். இது வரைக்குமே அந்த மாதிரி தான் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஒரு கேஸ் வந்து 30 ஆடு வச்சிருந்தாங்க. அதுல 25 ஆடுகளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கண் வீங்கி நாடி வீங்கி இறந்து போச்சு. எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த உருளை புழு பிரச்சனையாலதான். இது வந்து தொத்து நோய் மாதிரி எல்லா குட்டிகளுக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனா நம்ம பண்ணையில வந்து ஒரு 2 குட்டிகளுக்கு வந்துருச்சு. குளிர்காலத்துல குட்டி எடுக்கிறதுல பல பிரச்சனைகள் வரும், அதுல இதுவும் ஒண்ணு. அதனால குட்டிகளுக்கு வந்து கரெக்டான மருந்து கொடுத்து டிவார்மிங் பண்ணிடுங்க. அதாவது தலைவலிக்கு வந்து நம்ம வயிற்று வலி மாத்திரை எடுத்தா கேட்காது இல்லை, அது மாதிரிதான். அதனால இதை வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயம் டிவார்மிங் தானேன்ட்டு ஒரு அலட்சியமா எடுக்காதீங்க. குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்குது பாருங்க, இந்த ஜனவரி பிப்ரவரி மாசம். இந்த டயத்துல வந்து தயவு செய்து
குளோசண்டால் வச்சு உங்களுடைய பேட்ச்ல இருக்கிற குட்டிகள் எல்லாத்துக்குமே டிவார்மிங் செஞ்சிருங்க. 95% வந்து இந்த பிரச்சனை வந்தா குட்டியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஒரு 5% வந்து குட்டியை காப்பாற்றுற சக்சஸ் ரேட் இருக்கு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது குட்டிகளுக்கு கண்ணு மட்டுமே வீங்கி இருந்தா, அதாவது ஒரு பக்கத்து கண்ணு மட்டுமே வீங்கி இருந்தா குளோசண்டால் வச்சு டிவார்மிங் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சில குட்டிகள் பாத்தீங்கன்னா இந்த நாடி மட்டுமே வீங்கிருக்கும், கீழே மட்டும் வீங்கிருக்கும். அப்படிப்பட்ட குட்டிக்கு வந்து இன்னொரு மருந்து இருக்கு, நில்சான் அது பேரு. இது வந்து விர்பேக்கோட ப்ராடக்ட் தான். ரொம்ப அருமையான மருந்து. விர்பேக்ல கொடுத்துருக்க டிவார்மிங்லேயே வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சிறந்த மருந்து. ஸோ அந்த நாடி மட்டும் உங்களுக்கு வீங்கிருச்சுன்னா நில்சான் வச்சு டிவார்மிங் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 புழுக்களை மட்டும்தான் வேரோட அடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உருளை புழு மற்றும் லிவர் ஃப்ளூக்ஸ், அதாவது இந்த கல்லீரல் இருக்கக்கூடிய புழு. ஒரு புழுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு. முட்டை பருவம், லார்வா ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் அது முழுமையா அடல்ட் ஸ்டேஜ், முழு உருவம் எடுக்கக்கூடிய நிலை. சரிங்களா? இந்த ஒரு மருந்து தான் உங்களுக்கு இந்த 4 ஸ்டேஜையும் கொல்லும். நீங்க குட்டிகளை வந்து மழை காலத்துல எடுக்கிறீங்கன்னா, அதாவது வந்து நவம்பர் டிசம்பர் இதுல வந்து உங்க பேட்ச் எடுக்கிறீங்கன்னா அந்த குட்டிகளை வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நில்சானை வச்சு டிவார்மிங் பண்ணுங்க. இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரியில குட்டி எடுத்தீங்கன்னா குளோசண்டால் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிவார்மிங் பண்ணுங்க. பொதுவாக நம்ம கடைகளில் டிவார்மிங் எந்த மருந்து வாங்கினாலுமே அதனுடைய அட்டைகளில் வந்து எல்லா புழுக்களையும் கொல்லுன்னு தான் எழுதியிருப்பாங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வார்ம்ஸ், லிவர் ஃப்ளூக்ஸ், லங் வார்ம்ஸ் எல்லாத்தையும் கொல்லுன்னு போட்டிருப்பாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நான் சொன்ன மெடிசின் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து ஏதாவது ஒரு 2 காம்பினேஷனை தான் கொல்லும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த 2 செட்டில் இருக்கக்கூடிய டேப் வார்ம்ஸ் பிளஸ் லங் வார்ம்ஸ், அதாவது நாடா புழு மற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய புழு வந்து எந்த மருந்து கொல்லுன்றத பார்க்கலாம். இந்த நாடா புழு பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டியோட உயிரை எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ சீரியஸ் கிடையாது. ஆனால் இந்த புழு வந்து குட்டியோட உடலுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த குட்டியை வளரவே விடாது. குட்டிகளில் ஆடுகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய புழுக்களில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் வார்ம்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நம்ம உயிரை அழிக்கக்கூடிய புழுக்களுக்கு வந்து கொடுத்தோம். செகண்ட் டோஸ் வந்து இந்த டேப் வார்ம்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த குட்டிகளுக்கு வந்து நாடா புழு இருக்கும்போது நம்ம எவ்வளவுதான் தீவனம் போட்டாலும், அடர் தீவனம் 3%, 4%, ஏன் 5% நீங்க போட்டாலும் போடுறது வந்து பாதிக்கு பாதி இந்த புழுவே வந்து எடுத்துரும். குட்டிகளுக்கு வந்து அந்த தேவையான சத்து போய் சேராது. குட்டி வந்து உங்களுக்கு அப்படியே அந்த எலும்பா நொறுங்கின மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த நாடா புழு குட்டிகளுக்குள்ள இருக்கான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்க ஆடுகளுடைய புழுக்க வந்து இந்த மாதிரி கருங்காலி மாலை மாதிரி முத்து முத்தா வந்து விழுந்துருச்சுன்னா அங்க கண்டிப்பா டேப் வார்ம்ஸ், அதாவது நாடா புழு இருக்குன்னு அர்த்தங்க. அதாவது பெரும்பாலும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய புழுக்கள் இது. இப்போ இந்த நாடா புழுக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிக்லோசோமைட் பிளஸ் அல்பெண்டசோல் இந்த சால்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய மருந்து தாங்க இந்த நாடா புழு வந்து வேரோட கொள்ளும். அதான் நான் வேரோடன்னு சொல்லணும்னா அந்த முட்டை பருவம், ஸ்டேஜ் 2 லார்வா, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அடல்ட் ஸ்டேஜ், இந்த 4 பருவத்தையும் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய மருந்து வந்து வேரோட அழிச்சிருங்க. அதாவது இந்த மருந்து எப்படி செயல்படும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த புழுவோட செல்லுலயே போய் டைரக்டா தாக்கும். அதாவது ஸ்னைப்பர் ஷாட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, துப்பாக்கி வச்சு டைரக்டா மண்டையில அடிப்பாங்க பாருங்க, அதே மாதிரி டைரக்டா இந்த புழுவோட செல்ல போய் தாக்கி அதை பேரலைஸ் பண்ணி கொண்டுடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நாடா புழுவை மட்டும் இல்லைங்க, அந்த லங் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, நுரையீரல் இருக்கக்கூடிய புழு, அதுவும் வந்து அடல்ட் புழு மட்டும் கிடையாது. எல்லா நம்ம சொல்ற குடல் புழுக்கள் எல்லாமே வந்து இந்த 4 ஸ்டேஜ்ல இருக்குங்க. சரிங்களா? இந்த லங் வார்ம்ஸையும் சேர்த்து இந்த மருந்து கொள்ளும். நம்ம மருந்து கொடுத்து ஒரு 3.5 மணி நேரம் கழிச்சு எடுத்த வீடியோங்க. நாடா புழுக்களுடைய முட்டை அப்படியே அரிசா வந்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து இந்த கொஞ்சம் நீளமாக இருக்கிற புழு தான் வந்து ஸ்டேஜ் 3. அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 2வது ஸ்டேஜ் இருக்கிற புழுக்கள். நாம் கொடுக்கக்கூடிய மருந்து எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கக்கூடிய புழுவை கொண்டு வந்ததா அது ஒரு நல்ல மருந்துங்க. இப்போ என் கையில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குட்டியில் வந்த நாடா புழு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதுதாங்க முழு உருவம் எடுத்த நாடா புழு கடைசி ஸ்டேஜ். எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த புழு தான் ஆடுங்களுடைய குடலுக்குள்ள இருந்துக்கிட்டு நம்ம கொடுக்குற எல்லா தீவனத்தையும், அதில் இருக்கிற சக்தி எல்லாத்தையும் எடுக்கிறது இந்த புழு தான். பல பேருக்கு வந்து நான் பண்ணை முறையில் நான் வளர்க்கல, அடர் தீவனம் மட்டும்தான் போட்டு வளர்க்குறேன், பசுந்தீவனம் போடவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய ஆடுகளுக்குள்ளேயும் இந்த நாடா புழு இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்கள் வளர்ப்பு குட்டியாக வாங்கும்போது எல்லா குட்டிகளும் மேய்ச்சலுக்கு போய் வந்த குட்டிகள். அதனால இந்த எல்லா குட்டிகளுக்கும் நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன புழுக்கள் எல்லாமே இருக்கும். அதனால தவறாம டிவார்மிங் பண்ணுங்க. இந்த நிக்லோசமைடு பிளஸ் அல்பெண்டசோல் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய மருந்து என்னன்றதை நான் அந்த வீடியோல காட்டியிருக்கேன். உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல எந்த மருந்து இதுல கிடைக்குதோ அதை வாங்கி கொடுங்க. நல்ல பவர்ஃபுல்லான மருந்து.
அடுத்ததான் வந்து ஒரு பலரால் கேட்கப்பட்ட கேள்வி, விர்பேக்கோட ஹைடெக் பெஸ்ட்டா இல்லை ட்ரைக்ளாமர் பெஸ்ட்டான்ட்டு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எந்த கம்பெனி என்ன பேருன்னு பார்க்காம அதில் இருக்கக்கூடிய சால்ட் காம்பினேஷனை பாருங்கள். இப்போது ஹைடெக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஐவர்மெக்டின் மட்டும்தாங்க இருக்குது. அதே இது வந்து நீங்கள் ட்ரைக்ளாமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைக்ளாபாண்டசோல் ப்ளஸ் ஐவர்மெக்டின் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஹைடெக்கில் ஐவர்மெக்டினோட பர்சன்டேஜ், அதாவது ஒரு மில்லிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.08 மில்லிகிராம் தான் இருக்குது. அதே இது வந்து ட்ரைக்ளாமரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மில்லிகிராம் கிடக்குங்க. ட்ரைக்ளாபாண்டசோல் வந்து லிவர் ஃப்ளூக்ஸ், அதாவது நுரையீரல் இருக்கக்கூடிய புழுவோட எல்லா ஸ்டேஜஸையும் கொள்ளும். அதாவது முட்டை ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 எல்லாத்தையும் கொள்ளும். அதே மாதிரி ஐவர்மெக்டின் வந்து உங்களுக்கு முழு உருவம் அடைஞ்ச உருளை புழுக்கும் மண்டப்புழுக்கும் ரொம்பவே நல்லா கேட்குங்க. அதனால வந்து வெயில் காலத்தில் நீங்கள் டிவார்மிங் பண்ணும்போது ஹைடெக்கை விட ட்ரைக்ளாமர் வச்சு ஃபர்ஸ்ட் டோஸ் டிவார்மிங் பண்ணுங்க, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதாங்க வந்து இந்த நேசல் பாட் மண்டப்புழுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஸ்டேஜ் 1. இப்போ நீங்கள் நகர்ந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேஜ் 3. ஐவர்மெக்டின் வந்து இந்த மண்டப்புழுகளுக்கு வந்து ரொம்பவே நல்லா கேட்கும். உங்கள் ஆடுகள் வந்து அடிக்கடி மூக்கால வந்து தும்மிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த ஐவர்மெக்டின் வச்சு ஒரு டிவார்மிங் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 முக்கியமான புழு, அதாவது ஒரு 2 செட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தை உரியறது, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தை உரியறது, சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம டிவார்மிங்கை வந்து 2 ஸ்டேஜாக பண்ணுறோம். முதல் மாதம் வந்து உருளை புழுக்கும், 2ஆவது மாதம் வந்து இந்த நாடா புழுக்கும் பண்ணுறோம், சரிங்களா? அதனால மாதம் தவறாமல் குடல் புழு நீக்கம் உங்கள் பேட்சில் இருக்கிற குட்டிகளுக்கு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டிவார்மிங் பண்ணும்போது பண்ணி முடிச்சு அடுத்த நாள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வந்து லிவர் டானிக் கொடுக்கணும். அது எதுக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் வைரல் காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே அவங்க நமக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ மருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மருந்து, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியான மருந்து எதுக்குன்னா, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்துடக்கூடாதுன்றனால அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மருந்து எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற டிவார்மிங்னால குட்டிகளுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் வந்துடக்கூடாதுன்றனால தான் இந்த லிவர் டானிக் வந்து சப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு டிவார்மிங்க்கும் செகண்ட் டோஸ் டிவார்மிங்க்கும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் இடைவெளியாவது இருக்கணுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சுருக்கப்படுத்தி சொல்கிறேன். உங்களுடைய குட்டிகள், நீங்கள் குட்டிகளை வந்து மழை காலத்தில் எடுக்கிறீங்கன்னா, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நில்சானை வச்சு கொடுங்க. செகண்ட் டோஸ் வந்து நான் சொன்ன நிக்லோசமைட் ப்ளஸ் அல்பெண்டாசால் அந்த காம்பினேஷனில் கொடுங்க. அதே இது வந்து நீங்கள் குளிர்காலம், அதாவது ஜனவரி பிப்ரவரியில் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து குளோசண்டால் வச்சு பண்ணுங்க. செகண்ட் டோஸ் வந்து இந்த நிக்லோசமைட் ப்ளஸ் அல்பெண்டாசால்ல கொடுங்க. இப்போ சொன்ன மருந்துகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகளோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்களை தான் கொள்ளும். குட்டிகளோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பேனு, உண்ணி இது எல்லாமே இருக்கும். அதுங்களும் சும்மா இருக்காதுங்க, ஆடுகளோட ரத்தத்தை தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் உரியும். அதுவும் வந்து குட்டிகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுகளுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன். ஆடுகளுக்கு பெயின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி உரசிக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து சிறப்பான மருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவர்மெக்டின் தானுங்க. சில பேர் வந்து டோராமெக்டினும் போடுவாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது நம்மளும் ஆடு வளர்க்குறோம், யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பார்த்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மருந்து கொடுக்குறாங்க, நம்மளும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஏதோ ஒரு மருந்தை வாங்கி நம்மளும் பேருக்கு டிவார்மிங் பண்ணுறோன்னு இல்லாமல் எந்தெந்த புழுக்களுக்கு எந்தெந்த மருந்துன்றது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குடல் புழு நீக்கம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குடல் புழுக்கள் வந்து ஆடுலேருந்து வெளியே வருதோ அந்த அளவுக்கு வந்து குட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக ஏறும். அது மட்டும் இல்லைங்க, குட்டிகளுக்கு வந்து இது மூலியமா கறி பர்சன்டேஜ் கூடும். குட்டிகள் நல்லா தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். கறி பர்சன்டேஜ் ஏறும்போது உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போற வியாபாரிக்கும் அது ஒரு லாபமா இருக்குங்க. நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது, முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். ஒரு 2-3 வாட்டி இதை வந்து நீங்க போட்டு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவா உங்களுக்கு புரியும். அடுத்து நோய் மேலாண்மையை பத்தி இன்னொரு விரிவான வீடியோ போட போறேன், அதாவது அப்டேட்டட் மெடிசின்ஸ். இன்னைக்கு வந்து நோய்களுடைய வீரியமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி மாடர்ன் மெடிசின்ஸும் இன்னைக்கு நிறைய அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. போன வருஷம் யூஸ் பண்ண மெடிசன்ஸ் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்னென்ன ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அது எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன். டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க, நான் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் கிடையாது, ஒரு சக பண்ணையாளர் தான். வீடியோ சொன்ன மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.